Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான வீட் மோமோஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். இந்த ரெசிபியில நம்ம எக் யூஸ் பண்ணிருக்கோம். ரொம்ப சிம்பிளும் கூட. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மோமோஸ் வந்து நம்ம யூஸ்வலா மைதால தான் செய்வோம். மைதால நான் இன்னைக்கு செய்யல, கோதுமை மாவு வச்சு செஞ்சிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துல நல்லா சாஃப்டா இருக்க மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி, 1 டீஸ்பூன் பூண்டு. இதை நம்ம பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்ல பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தையும் பொடி பொடியா நறுக்கியிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ரொம்ப கலர் மாறுற வரைக்கும் வதக்க வேண்டாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கிற மாதிரி வதக்கிக்கலாம். முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன், அதே மாதிரி கேரட் எடுத்திருக்கேன். இதையும் நல்ல பொடி பொடியா நறுக்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கேரட்டும் முட்டைக்கோஸும் சேர்த்தும் போது தண்ணி பிரிஞ்சு வந்துச்சுன்னா அந்த தண்ணி ஃபுல்லா ட்ரையா சுண்டி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா சுத்தமா தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம மோமோ ஸ்டஃப் பண்ணும்போது சொத சொதன்னு ஆயிடும். பர்ஃபெக்டான ஷேப்ல உங்களுக்கு பிடிக்க முடியாது. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்ல ட்ரையா வதக்கி எடுத்துக்கலாம். மிளகாய் தூள் வேண்டாம் அப்படின்னா மிளகாய் தூளுக்கு பதில் பச்சை மிளகாய் கூட சேர்த்துலாம். ஆனா குழந்தைங்களாம் சாப்பிடும்போது பச்சை மிளகாய் வந்து வாயில கடிப்படும், அதனாலதான் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். இப்போ சப்பாத்தி மாவு வந்து நல்லா சாஃப்டா இருக்கு. இது ஒரு 2 நிமிஷம் சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த மாவை சப்பாத்தியா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காவும் வேண்டாம், ரொம்ப தின்னாவும் வேண்டாம். ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ல நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். மோமோஸ் செய்யற அளவுக்கு சின்ன சின்ன ரவுண்டா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா சின்ன சின்ன பால்ஸா நம்ம உருட்டிட்டு சின்ன சப்பாத்தியா தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதுல இந்த ஃபில்லிங்க உள்ள வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபில்லிங் வந்து கரெக்டா இருக்கும். ஃபில்லிங் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நம்ம கொழுக்கட்டைக்கெல்லாம் 2ஆ மடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி 2ஆ மடிச்சுட்டு அந்த கார்னர் வந்து நல்லா டைட்டா சீல் பண்ணிடணும். நல்லா டைட்டா அமுக்கி விட்டுட்டு இந்த மாதிரி ஃபிளீட்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி நான் வீடியோல காட்டியிருக்கேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபிளீட்ஸ் எடுத்துட்டு எல்லா கார்னர்ஸையும் நல்லா டைட்டா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மறுபடியும் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திட்டு அந்த பேன் ஃபுல்லா அந்த எண்ணெயை நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க. இப்போ ஒரு மோமோஸா உள்ள வச்சிடலாம். அந்த எண்ணெய் நல்லா சூடா இருக்கும்போது நம்ம மோமோஸ் வச்சோன்னே கீழே வந்து ஒரு கிறிஸ்பி லேயர் ஃபார்ம் ஆகும். அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
மோமோஸ் எல்லாம் உள்ள வச்சதுக்கு அப்புறம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணிய உள்ள சேர்த்துக்கோங்க. இந்த மெத்தட் என்னன்னா நம்ம ஸ்டீம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாம டைரக்டாவே இந்த மாதிரி தவால நம்ம மொறுமொறுன்னு ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். இந்த மாதிரி மெத்தட்ல நம்ம பண்ணும்போது ரொம்ப கிறிஸ்பியாவும் இருக்கும், சாஃப்டாவும் இருக்கும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. அந்த தண்ணி ஃபுல்லா வத்திடணும். தண்ணி ஃபுல்லா வத்தணும். தண்ணி வத்தினதுக்கு அப்புறம் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த அடி லேயர், அதாவது பாட்டம் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். மேல வந்து மோமோஸ் நல்லா வெந்து சாஃப்டா இருக்கும். எல்லா மோமோஸையும் ஒரு தடவை இந்த மாதிரி எடுத்து விடுங்க. ஒரு நான்ஸ்டிக் பேனோ இல்லைன்னா இந்த மாதிரி திக்கான அயன் பேன்லயோ நீங்க செய்யுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு ஒட்டாம வரும். இப்போ ஒரு 2 முட்டை எடுத்திருக்கேன். கொஞ்சமா ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா முட்டையை கலந்து விட்டுக்கோங்க. அந்த முட்டைய இந்த பேன்ல நல்லா ஊத்தி விட்டுடுங்க. எல்லா இடத்துலயும் அந்த முட்டை வந்து பரவி இருக்க மாதிரி நல்லா ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுடுங்க. அதுக்கு மேல கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் மிளகாய் தூள் தூவி விட்டுடலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் அண்ட் ஃபிளேவருக்காக தான். இது ஒரு 2 நிமிஷம், அதாவது முட்டை வேகிற வரைக்கும் இதை மூடி வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தோம்னா முட்டை நல்லா வெந்திருக்கும். இது சைடு ஃபுல்லா எடுத்து அப்படியே நம்ம பிளேட்ல சர்வ் பண்ணலாம். இல்லைன்னு அந்த ஒரு மோமோஸும் நம்ம கட் பண்ணிட்டு பீஸா மாதிரி சர்வ் பண்ணலாம். ரொம்ப 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 டேஸ்டியா இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.